விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லலாம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், என்னோடு இருக்கவர். நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வு நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து மாறாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்ட ஜனமாக இங்கே இருக்குமேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் ஒரே ஒருத்தரை கொண்டு கூட தேசங்களை அசைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பகுதியில் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்கள் மூலியமாக அந்த இடத்துக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். நம்ம இந்த இடத்துல செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அப்பா, இந்த இடத்துல நான் தனியாக வந்து நின்று இருந்தாலும் உங்களுக்காக நான் இருப்பேன்ப்பா, உங்களுக்காக நான் நிற்பேன் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய கடைசி மூச்சு வர இந்த உலகத்திலேருந்து நான் உங்களை விட்டு பிரியும் வர உங்களை நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன் தகப்பனே. என் சுவாசம் ஒழிகிற வர நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
இந்த நேரத்துலையும் நம்ம உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாட போகிறோம். அந்த பாடல் ரொம்ப அழகான வரிகள் அதில் இருக்குது. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்னுடைய சுவாசம் ஒழியும் வரை. எவ்வளோ அழகான வரிகள் இல்லை? ரொம்ப இந்த பாட்டை முதல் முறை கேட்டப்போ ஒரு மாதம் அந்த ஃபீல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வாஞ்சியும் ஒரு கிரியும் செய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய கடைசி மூச்சு, நம்மளுடைய மரண தருவாயில் ஆண்டவர் நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். இங்கேயும் நம்ம ஆராதிப்போம். நம்மளுடைய கண்களை மூடின பிறகு ஆண்டவருடைய பாதத்தில் பரலோகத்தில் போய் அவர் ஆராதிச்சுட்டே இருப்போம். அதுதான் உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த இட்டர்னல் லைஃப் என்ற ஒரு பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடல். பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நம்ம ஓடி போயிருப்போம். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலையும் அவரோட கூட இருக்கிற அந்த உறவுலையும் நம்ம பின்தங்கி இருப்போம். ஆனாலும் அத்தனை முறையும்